ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்எஸ்கே. நம்ம இன்றைக்கி தூதுவளை ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இடித்த உடனே ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இடிச்சுக்கலாம். இது ஒரு தட்டில் மாற்றிடலாம். இந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தூதுவளை எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு 5-6 பீஸ் வெள்ளைப்பூடு எடுத்து அதையும் நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பழுத்த தக்காளி அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்ச விழுது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து இந்த பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். ஏன் நெய் சேர்க்குறேன்னா தூதுவளை ஹீட்டு, அதனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய், கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பை ரசத்தில் கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்ட்டான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட்டுக்கு தூதுவளை ரசம் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சளி பிடிச்சவங்க சாப்பிட்டா உடனே அது க்யூர் ஆகும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.